திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே காரி துப்பும் விதமாக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு நேற்று மாலை நடந்து இருக்கிறது. அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார். ஆளுநரிடம் எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும், ஜனாதிபதியின் ஆட்சியை அமலுக்கு கொண்டு வர வேண்டும், விதி எண் 356ஐ உடனடியாக அமல்படுத்துங்கள், கள்ளச்சாராயம் முதல் ஆணவ படுகொலை வரை தொடர்ச்சியாக தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொம்மை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் மிக பெரிய அளவில் பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டு வருவதாக விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதாவது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. மேலும் 8 பேர் இதில் சரணடைந்தாலும் அந்த 8 நபர்கள்தான் இதில் கொலையாளியா அல்லது காவல்துறையினர்கள் தற்காலிகத்திற்கு இவர்களை கைது செய்து நடவடிக்கை என்ற பெயரில் இந்த வழக்கை முடித்து விடுவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்களா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. அதாவது கடந்த வருடம் படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் என்பவரது தம்பி புன்னை பாலா உள்ளிட்ட 8 பேர் இந்த படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆற்காடு சுரேஷ் தம்பி பாலு அளித்துள்ள அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்று சற்று முன் வெளியாகியுள்ளது. ஆற்காடு சுரேஷ் பிறந்தநாள் நினைவு நாளுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தோம். ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளிலேயே நினைத்தது நல்லபடியாக முடிந்ததாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு அதிர்ச்சியான வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை காரணமாக மருத்துவமனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் பகுஜனம் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில செயலாளர் பார்த்திபன் தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், இந்த படுகொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் கோஷமும் இட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் அவர்களது போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதால் இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமான சூழ்நிலையும் தான் ஏற்பட்டு வருகிறது. ஒன்றை மட்டும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவின் ஆட்சியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, இதற்கிடையில் கொரோனா காலகட்டத்தில் 3 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஆட்சி திறமை மிக பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அப்போது கூட மதுபான டாஸ்மாகை மூட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாத ஒரு காரணத்தை கொண்டு வீட்டு முன்பாக போராட்டத்தையும் நடத்தினார். ஆனால் தற்பொழுது சட்டப்பேரவையிலேயே கள்ளச்சாராயத்தை கூட எங்களால் முழுமையாக ஒழிக்க முடியாது என்று மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் முதற்கொண்டு தற்பொழுது ஆவண கொலைகள் வரை தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது ஸ்டாலின் அவர்களது கையாளாகாத தனத்தினால்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டையும் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணையை சிபிஐ துறையினர் ஏற்படுத்த வேண்டும், காவல்துறையினர் இந்த வழக்கை முடிப்பதற்காகத்தான் இவர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்களா, உண்மையான குற்றவாளி யார், ஒரு மாநில தலைவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெரிய தலைகளின் ஆதரவுகள் இல்லாமல் இது நடத்துவதற்கு சாத்தியமே கிடையாது என்பதையும் நமது அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும், ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது சரிதானா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.